நேற்றிலிருந்து சந்தில் ஒரு வீடியோ வைரல். சந்தியா? சரிதான், எக்ஸ் வலைதளம். அதில் வந்து ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த சித்திரை பௌர்ணமி முழு அது என்ன மாநாடு? அது சித்திரை பெருநாள் விழாவா? முழு நிலவு பெருநாள் இளைஞர் மாநாடா? அந்த மாநாடு இளைஞர் சமூக நீதி மாமல்லபுரம் மாநாடு. எங்கப்பா எவ்வளோ! சரி, இன்னும் சுருக்கமாக மக்களுக்கு புரிற மாதிரி அப்பா மகன் சண்டை ஒன்று நடந்தது இல்லையா? பெரிய பட்ஜெட் அப்பா மகன் சண்டை. அந்த மாநாட்டுக்கு போன ஒரு இளைஞர் ஒருத்தர், ஒரு சின்ன பையன், அவர்கிட்ட சிறுவர் அவர்கிட்ட வந்து மயக்க போட்டு ஒரு யூடியூப் சேனல் சில கேள்விகளை கேட்டிருக்கிறது. முதல்வர் குறித்து, முதல்வருடைய சில ஸ்டேட்மெண்ட்கள் குறித்து, தலைவர் குறித்து, தலைவருடைய சில ஸ்டேட்மெண்ட்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அந்த சிறுவர் தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அது மிகவும் அன்பார்லிமெண்ட்ரியாக, மிகவும் கொச்சையாக, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததை ஒட்டி பலரும் எக்ஸ் வலைதளத்தில் அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்து ரிமாண்ட் செய்திருப்பதாக இப்போ செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி அவர் என்ன பேசினார், எதற்காக ரிமாண்ட் செய்யப்பட்டாங்க, அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மக்கள் வந்து சந்தோஷமா இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறான்றாங்களே, யாரு அப்பாவுக்கு தான் ஒரு சார்ண்ணா சத்தியமா டென்ஷன் ஆகுது, சமகாண்ட் ஆகுது. அப்பா அப்பாண்ணா அவங்க ஒரு ஆளாண்ணாவா? அப்பாண்ணா என்ன சாதிச்சுட்டான் அவன்? அப்பா சொல்லுண்ணா, இவ்வளோ ஊழல் நடக்குது, அவன் என்ன சாதிச்சுட்டான்? அவன் கொள்ளையடிக்கிற பணத்துல தான் ஓசி பஸ் அனுப்புறான். அது பஸ் புரிஞ்சுங்க. இப்படியாக விமர்சனம் செய்திருக்கிறார். இதுல என்ன நீங்க கண்டிங்க பரஸ் பண்றதுக்கு பேசுறதுக்கு? அதான் இவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு, இவ்வளவு தப்பா பேசியிருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, தலைவர் அவர்கள் குறித்தும் வந்து சில மோசமான ஸ்டேட்மெண்ட்ல வைத்திருக்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ அவருக்கு வந்து இந்த சமூக நீதி திட்டங்களை குறித்து, மக்கள் நல திட்டங்களை குறித்து அவருக்கு போதிய பார்வையோ தெளிவோ இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியாது. வேற பார்வையில் இருக்காப்புல. நெத்தியில பாத்தீங்களா? அந்த பார்வை வேற பார்வை, அது மஞ்சக்கட்டு பார்வை. அந்த பார்வையில் இருக்கிறாப்புல. அந்த பார்வையில எப்படி தெரியும் இருக்கு? அப்ப இது புரிய வாய்ப்பு இல்ல. நடக்காது கண்ணு, புரியாது ராஜா, நடக்காது ராஜா. சோ அவருக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்பு இல்ல. ரொம்ப வேற உலகத்துல இருக்கிறாப்புல. எப்படியே வேற உலகத்துல, நெருப்புல இருந்து வந்த உலகம் அது, சாதாரண உலகம் இல்ல. இதனாலதான் படிச்சு சொல்றது, படிங்கடான்னு. படிப்பு அப்படிங்கிறது வெறுமனே இவங்க போய் இந்த படிக்கிறது மட்டும் அது அனுபவிச்சதான் அவனுக்கு தெரியும். ஒரு படிப்போட அருமைங்கிறது என்ன சொன்னாலும் புரியாது வெளியில. அதுவும் முக்கியமா வெளியில இருந்து படிக்கணும். இப்ப நீ உள்ள குண்டு சட்டிக்கிட்டே படிக்க கூடாது. ஒரு ஹாஸ்டல்ல போய் நின்று படிச்சுக்கிறது, ஒரு குண்டு சட்டிக்குள்ள மட்டும் கிடையாது, அக்னி சட்டிகள் இருந்து படிக்கக்கூடாது. இல்ல, ஒரு பக்கத்து ஊர்ல போய் படிக்கிற, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, ரூம் எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி படிச்சு பாரு. உனக்கு படிப்புனா என்னன்னு என்ன படிப்பு அப்போன்னு சொல்லி கொடுக்கும். அதுதான் தேவை. ஆனா தம்பிகள்லாம் அப்படி கிடையாது. ஜாலியா பள்ளிக்கூடம் போயிட்டு, இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால, வீட்லயே போயிட்டு வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாப்புல. இந்த இலவசத்தை கொச்சவே பேசுறது, உரிமை இலவசம்னு சொல்லக்கூடாது, உரிமை தொகை, அதை தெளிவா உரிமை தொகைன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் பெயர் வைத்திருக்கிறது. அவங்களுக்கு எதையுமே சொல்லாம அது போற போக்கல வந்து உதவி தள்ளிட்டு நலிஃபை பண்றது. அதை வந்து நான் எனக்கு எதுக்கு, அதான் என்ன சொல்றாப்புல தெரியுமா? எங்க வீட்டுல யாரும் போக விட மாட்டேங்கிற மாதிரியே பேசலாம் அந்த பையன். அது அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு அவர் வந்து சிறுவர், ஒரு கேமராவை ஒரு மைக்கா பார்த்த ஒரு வேகத்துல, ஒரு மாப் மென்டாலிட்டியில, அந்த மாப் மென்டாலிட்டி கொடுக்குற அந்த எக்ஸைட்மெண்ட்ல பேசுற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவருடைய ரியாலிட்டி அப்படியானதான் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பார்த்தாலே தெரியுது, அவங்க வீட்டுல கண்டிப்பா விடியல் பயணத்துல பலனடைஞ்சவங்க இருப்பாங்க, அதை பயன்படுத்திட்டு இருக்கவங்க இருப்பாங்க, உரிமை தொகை பெறுகிறவர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு கல்லூரி படிக்கிற வயது இருக்கிற பெண் இருக்கிற பட்சத்தில் பெண் திட்டம் அனுபவிக்கிறவங்க, பயன்பெறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு புரிதல் இல்லாம அதை பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அதான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல, புரிதல் இல்லைங்கிறத தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நடக்காது ராஜா, மைக்க பார்த்தோன்னே அவரே அப்படிதான் பேசுறாப்ல. அதாவது வருஷத்துக்கு 2 மீட்டிங் தான் தூக்கி கடல்ல போட்டுருவேங்கிறது, வருஷத்துக்கு 2 வாட்டி தான் மைக்க பாக்குறாப்ல இப்ப எல்லாம். அதுக்கு
போங்கிறதெல்லாம் தாண்டி எம்எல்ஏ இதெல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி கொண்டு போய் கடல்ல ஆத்திட்டு வந்துருவேங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. திருமாவளவன் தான் கேட்டாப்ல, ஏண்டா இத்தனை கோடி செலவு பண்ணி அந்த மீட்டிங்க போறீங்களே, அதுல ஏதாவது ஒரு வாசத்துக்காக அரசியல் பேச்சு, ஒரு கொள்கை பேச்சு, இல்ல அதை பத்தி நான் கொள்கை முடிவு இல்ல அதை பத்தி நான் பின்னாடி வரேன். இந்த அப்பா அப்படின்னு முதல்வர் அவர்களை அழைக்கிறத கொடுத்து அவர் ஒரு விமர்சன பார்வைங்கள, இது விமர்சனம்னு சொல்ல முடியாது. ஓகே, அவர் பேசுறது விமர்சனம்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அவர் ஒன்று சொல்றாரு. இப்போ அவர் அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒவ்வொரு பலன் பெற்ற ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு எமோஷன்ல அவங்க அழைக்கிறாங்க. ஒரு யாரோ ஒரு சிலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள், ஒரு பெண்கள் சில பேர் அழைச்சி தாத்தான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. அது ஸ்டேட்மெண்ட், ஒரு கனெக்ட்ல அவங்க சொல்றது இல்ல ஸ்டேட்மெண்ட் தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிக்கிறாங்கல்ல. இப்போ ஒன்றும் கிடையாது, கொரோனால பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் ஒரு டெபாசிட் போட்டுட்டு இருக்காங்க, 18 வயது வரைக்கும் டெபாசிட் போடுறாங்க. இப்போ இந்த ஐடியா இந்தியாவில் வேற எந்த மாநிலமாவது பண்ணியிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்படி எங்கேயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குன்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா இதை வந்து ஒரு தாயுள்ளத்தோட ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவங்க எமோஷனலா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகத்தான் செய்வாங்க. இப்ப அப்படி பார்த்தா ஐயா சின்ன ஐயா சொல்லிட்டு இருக்கிற சின்ன ஐயா, பெரிய ஐயா, வீட்டு ஐயா, மாட்ட ஐயா, அந்த டால்பின் இப்ப தெரியும்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல உங்களை கொண்டு போய் எனக்கா நிப்பாட்டி பாருங்க அங்க டால்பின் தெரியும் அப்படின்னு காட்டிருக்காங்க. ஐயா சின்ன மாங்க பெரிய மாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு சின்ன ஐயா பெரிய ஐயான்னு சொல்றீங்க. அவ்வளவு பாண்டா கனெக்ட், ஏன்னா உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்குது, நீங்க வந்து அவரை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு செஞ்சிருக்காரு நம்புறதுனால அதான் கூப்பிடுறீங்களா, அதே மாதிரி இது ஒரு கனெக்ட். ஆனா இதுல வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு, பலன் பெற்றவங்க கனெக்ட் ஆகிக்கிறாங்க. நீங்க ஒரு மாயையை பார்த்து கனெக்ட் ஆகிக்கிறீங்க, அவர் பலன் பெற்றவங்க அவங்க கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இதுல வந்து அதை எப்படி சொல்லலாம், அதை எப்படி கூப்பிடலாம், அவனுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. அதை வந்து ஒருத்தர் வந்து பெற்றோரின் சாணத்துலேருந்து ஒருத்தர் பண்ணுறாருங்கிறதுல இப்போ புதுமை பெண் திட்டத்தால் பலரும் பயன்பட்டு இருப்பாங்க. அந்த பாலியல் பொறுக்கியிருக்கான்ல, அவன் பேசிட்டு போவான், நான் கேட்டேன் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு இவன் பேசுவான். அந்த 1000 ரூபாய் எவ்வளோ குடும்பத்தை வந்து அது வந்து ஒரு கெயினாக, சுயமா உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு முன்னேறதுக்கு ஒரு கைப்பிடி தேவைப்படும்ல, அந்த கைப்பிடி தான் கவர்மெண்ட். ஓகேவா, இது சுயமா உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு தெரியாது அதோட வழிவேதனை என்ன, அது எப்படி பயன்படுத்திக்கலாம், அது எப்படி நல்ல வழியில பயன்படுத்திட்டு நம்ம லைஃப்ல முன்னேறலாங்கிறது உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பிட்றவனுக்கு வந்து அது அவசியமே இல்லை. ஆனா இந்த பசங்கள்லாம் அப்படி கிடையாது, இந்த சிறுவன்லாம் அப்படி கிடையாது. கஷ்டப்படுற பையன் இப்ப அன்னைக்கு மாநாட்டே லீவ் போட்டு தான் வந்துருப்பாங்க. ஆமா, அரசாங்கத்தை நம்பி தான் இருப்பாங்க அவங்க. அரசாங்கம் ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னா புடிச்சுக்கிட்டு மேல வரணும். அதை விட்டுவிட்டு இந்த புழுகாண்டி சொல்லலாம் சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. இன்னொன்னு தம்பி மொத்தத்துக்கு என்ன பேசிக்கிறப்பலன்னா தலைவரை பத்தி 1000 கோடி ஒரு முக்கியமான விஷயம். வந்து ஊழல் பண்ணி தானே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இங்கதான் மாற்றாப்புல தம்பி. இதுக்கு ஆதாரம் இருக்க உன்ட்ட, அதாவது மேடையில வந்து உங்க ஐயா சின்ன ஐயா பெரிய ஐயா ஏதாவது பேசி விட்டு போறாங்கன்ட்டு நீ பாட்டு அப்படியே வாங்கி இப்படியே தெளிக்க கூடாது. தெளிச்சுனா மாட்டிக்குவேன், அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அரசு திட்டம் எப்படி செயல்படுதுங்கிற அடிப்படை ஏன்னா உங்களை வந்து முழுக்க அந்த அப்படியே என்ன சொல்றது, அதை வாங்கி அப்படியே வாங்கி இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்களே ஒழிய உங்களை சிந்திக்க விடவே இல்லை. நீ பேசுறதெல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்டுன்னு கூட உனக்கு தெரியாம வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். தலைவரை குறித்து பேசுறப்போ ரொம்ப கடுமையா இன்னும் இறங்கி ரொம்ப இதா பேசுறாப்புல. இப்ப அதை போட்டுடுங்க. சத்தியமா டென்ஷன் ஆகுது, அவனை பத்தி பேசாத. திரும்பங்கிற வார்த்தையை நீ இனிமே எடுக்காத சத்தியமா நீ, சரியா? அவனை இங்க பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், அவனுக்கு தான் பிரச்சனை, சரியா? அவன் ஒரு ஆளே கிடையாது. நான் இங்க வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வந்தாலும் அவனை அடிச்சு தொத்தான் போறோம். எதுக்கு அவன் வரணும்? இப்ப சொல்லுங்க அந்த பாயிண்ட். இல்ல தலைவர் சொன்னார்னு ஆரம்பிச்சிக்கல, இப்ப சொல்லுங்க அந்த பாயிண்ட். இப்ப நம்ம அதை பொருத்தி பாத்துக்கிறது சரியா இருக்கும். ஏன்னா இத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் செலவு பண்ணி மாநாடு போட்டு அதுல ஒரு வாசத்துக்காவது ஒரு அரசியல், ஒரு கொள்கை, தம்பி இதுதான்டா இப்படி தாண்டா இருக்கணும், நம்ம அம்பேத்கர் எதுக்கு வச்சிருக்கிறோம், மார்க்ஸ் எதுக்கு வச்சிருக்கிறோம், பெரியார் போட்டோ எதுக்கு வச்சிருக்கிறோம், நம்மளுக்காக உசுர் நிறுத்தவங்க 21 பேர் இருக்கிறாங்களே அவங்க எதுக்காக உசுர விட்டாங்க, நம்ம சமூக நீதி பார்வை என்ன, இது வரைக்கும் என்ன கடந்து வந்திருக்கோம், நம்ம எங்க போகணும், வாசத்துக்காவது ஒரு 2 பேச்சு. அரசியலுங்கிற வார்த்தையே வரல அந்த மீட்டிங்ல, ஒண்ணுமே நடக்காது ராஜா. அதாவது இந்த நான் வந்து அரசியல் பேசணுமா, பழைய பெருசெல்லாம் கேன்வாஸ் சேர போட்டுட்டு திண்ணில உட்காந்து பேசிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசுறாப்புல. அவருக்கு அனுபவம் இருக்கு, பேசலாம், ஏனோ பேச மாட்டாப்புல. ஏன்னா தெரியும், ஏன்னா அவருக்கு அது நோக்கமே இல்லை, மண்டை முழுக்க வேற இருக்குது. இந்த கட்சி ஒன்று ஆட்டையை போட்டுருவானோ, அந்த 20,000 கோடி இவனே எடுத்துருவானோ, விட மாட்டேங்கிறான். அந்த எண்ணம் இருக்கிறதுனால பசங்களை எப்படி வழி நடத்தணும். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த சின்ன பசங்க இந்த இவனுங்க மாதிரி இருக்கிற பசங்களை
இந்த எனர்ஜியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியல பாமகவுக்கு. திணறிட்டு இருக்கிறாங்க. திணறலாம் இல்ல, அவங்களுக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ஓகேவா, அவங்களுக்கு இருக்கிற ஐடியாவே வேற. சரியா, விஜய் இதே பண்றாப்ல. விஜய்கிட்ட ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குது, சீமான்ட்ட ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குன்னா அதை எப்படி பயன்படுத்த தெரியாம அவங்களோட சுயலாபத்துக்கு இந்த பசங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்த தெரியாமலாம் கிடையாது, ஐடியா கிடையாது. பாமகவும் அதே தான் பண்ணுது. இப்ப நாம் தமிழருக்கோ தாவேக்காக்கோ அந்த ஐடியா கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரித்தல் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க இது வந்து திருமாவளவனுக்கு இது புதுசு கிடையாது. அவரை திட்டுறது ஏதோ இன்னைக்கு இவன் தான் திட்டுறான்னு இல்ல. இப்ப அதை தான் நான் சொல்ல வந்தேன். பல வருஷமா இதெல்லாம் தாங்கிட்டு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்துருக்காரு. இல்லை, இப்போ அவர் அதுக்கப்புறம் இந்த மாநாடு முடிந்ததுக்கப்புறம் அதுக்கு விமர்சனம் வச்சது கூட அவர் எப்படி வைக்கிறாருன்றது பாருங்க. அவர் என்ன சொன்னார், இப்போ சில மாநாடு போடுறாங்க, அந்த மாநாட்டுக்குன்னு ஏதாவது நோக்கம் இருக்கா? ஒரு பேரளவுல கூட, ஒரு பேர்ல கூட பொதுவாகவே சொல்றாரு, ஒரு அரசியலோ எதுவுமே இது வரைக்கும் எந்த கட்சியும் மாநாடு போட்டா இத்தனாவது மாநாடு அத்தனாவது மாநாடு இந்த மாநாடு அந்த மாநாடு தான் பேசுவோம். திருச்சி மாநாடு, வேலூர் மாநாடு, இந்த கட்சி விழா கொள்கைன்னு சொல்லி கூட்டம் போடுறது, மாநாடு போடுறது, விசிகளை மட்டும் தான் போடுவாங்க. மற்றதெல்லாம் ஆண்டு விழா, முப்பது எக்ஸாம்பிளோட அவர் சொல்றாரு. இது இன்னும் உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னா அன்சைன்டிஃபிக்கான வேர்டு தான் இருக்கு. ஏதாவது பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கா? இந்த மாநாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுமே கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுமே கிடையாது, பூரா அன்சைன்டிஃபிக் தான் அப்படிங்கிறாரு. அவர் பயன்படுத்துகிற டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம அர்த்தம் சொல்கிறோம், அந்த மாநாட்டில் எந்த இடத்துலையாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு இன்னும் உரிமைகள் பாஜக அரசால் கடந்த 10-11 வருஷமா 12 வருஷமா மறுக்கப்படுது, ஒடுக்கப்படுது, எதையாவது சொல்கிறாரா? ஒன்றுமே சொல்லலையே. இவ்வளவு தூரம் பேசுறல, இவ்வளவு தூரம் காஸ்ட் சர்வே பற்றி பேசுறாரு. இதே ரோகிணி கமிஷன் நினைக்கிறேன். ரோகிணி கமிஷன் இதே போல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் இருக்கிற இந்த கிளாஸில் யார் யாருக்கு எவ்வளோ வளங்கள் போய் சேர்ந்துருக்குது, சேராமல் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க, என்ன பிரிவுகள் இருக்குது, அப்போ எந்த மாதிரி அதை ரீஷெடியூல் பண்ணணும், அதை எந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை தயார் செய்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை அந்த அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்து அவன் இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. இதை பற்றி கடிதம் எழுதியிருக்கிறார் ராமதாஸ். ஆனால் இந்த மேடையில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசினார். ஏன் பேசல? ஏன் இந்த பொலிட்டிக்கல் மெசேஜ், பொலிட்டிக்கல் கண்டென்ட் அங்க இல்ல? பசங்களுக்கு சொல்றது கிடையாது. அப்ப அவங்களோட நோக்கம் அது இல்ல. பக்கத்துல ரெண்டாவது சாதியை தூக்கி பேச வேண்டியது, சாதி தான் பெருசு, சாதி தான் அழகு, சாதி தான் எல்லாமே பேச வேண்டியது. இன்னும் அதே மீட்டிங்ல இன்னொரு இடத்துல எங்க ஜனங்கள்லாம் எங்க படிக்குது, படிக்கவே இல்லை, வேலை இல்லை, எல்லாரும் இன்னும் மனநலக்கில் இருக்கிறாங்க, எல்லாம் கூரைக்கோட்டையில் இருக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, இல்லை தினக்கூலியா இருக்கிறாங்கன்னு பேசுற. அப்புறம் சாதின்னு பேசுற. அவனுக்கு என்ன புரியும்? ஏன் இப்படி குழப்பற ஏன் போட்டு சாவடிக்கிறாங்கல்ல? இப்ப அது ஒண்ணு. ரெண்டாவது அன்சைன்டிபிக் மெசேஜஸ் தான் இவங்க சொல்றாங்க. ஆமா, சட்டில இருந்து வந்தவன், ஒரு டாக்டர்ல இருந்து வந்தவன் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஒரு டாக்டர். டாக்டர்னா சயின்ஸ் படிச்சவர், அறிவியல் படித்தவர் இல்லையா? அறிவியல் புலத்தில் படித்த ஒருத்தர் அக்னில பேச்சு அப்படி இல்லையா ராஜா? பேச்சு அப்படி இல்லையா? அப்ப பெரியார் போட்டோவை வச்சிருக்கீங்க, நமக்கு மட்டும்தான் புராணம் இருக்கு. டீப்பா பேசினா வேற மாதிரி ஆயிடுவோம். பெரியார் என்ன பேசினாரும் உங்களுக்கு தெரியும். இன்னமும் அக்னி செட்டில இருந்து வரணும்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது? சரியா, 2 பேரும் டாக்டர் நீங்க சொல்லிக்கிறாங்க, கரெக்டா சொல்லிருங்க. அப்ப தலைவர் வைக்கிற விமர்சனம் தான் இது. இப்போ சரியாக தானே இருக்குது. இப்போ இவர் தலைவரை குறித்து, முதல்வரை குறித்து ரொம்ப மோசமாக அவர் பேசுகிறாரு. இது அவங்க 2 பேருக்குமே புதுசு கிடையாது. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இது 2 பேருக்குமே புதுசு. இப்போ இதை நம்ம தோழர்களுக்கு, இப்போ இந்த 2 வீடியோவை பார்த்து நம்ம தோழர்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், இவர் ட்ராலாக மாற்றணுன்ற எண்ணம் இருக்கும். யூடியூப் ரூட்டர்ஸ் ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறது, தயவு செய்து இவரை ட்ரோல் ஆக்காதீர்கள், இவரை ட்ரோல் செய்யாதீர்கள் சிறுவரை. ஏன் அப்படின்னா இவரும் புரிதல் ஏற்பட்டு நம்ம பக்கத்து திரும்பி வருவார். அவர் எதிர் நிறுத்தாதீங்க. ஏன்னா அவர் ஒரு விக்டிம். யார் என்ன விக்டிம் அப்படின்னா, இந்த வெறுமன சாதி வெறியை மட்டும் ஊட்டி, யார் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த இளைஞரிடம் சாதி வெறியை மட்டுமே ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிற இந்த பாமக அவர்களின் அந்த குடும்பத்தின், ராமதாஸின் குடும்பத்தின் பாதிக்கப்பட்ட விக்டிம்கள் இவங்க. அவங்களால் பாதிக்கப்பட்ட விக்டிம். ஒரு பையன் பேசினா அப்படில, ஸ்டாலின் ஒரு பையன், ஆண்ட பரம்பரை, நாங்க இப்படிதான் நடப்போம் அப்படிதான் நடப்போன்னு அவரு அன்னைக்கு பேசும்போது எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. நம்ம சொன்னோம் அவருக்கு டைம் கொடுங்க, அன்னைக்கு சிறப்பான ஒரு மருந்து தரும், காலம் அவருக்கு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தரும் என்று சொன்னோம். இன்று திருந்தி இருக்கிறார்.
இதே நிலைமை தான் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த பையனுக்கு வயசு இருக்கு, வாலிபர் இருக்கு, அதனால வந்து பின்னாடி திரும்பி வருவாருன்னு நம்ம கண்டிப்பா நம்புவோம். அதனால இன்னைக்கு வந்து இப்ப இந்த பையனுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்ப இந்த மீட்டிங்லயும் சரி, இன்னும் இந்த கடந்த ஒரு வருஷமா வீராவேசமா வன்னியர்களுக்காக நான், இந்த மக்களுக்காக நான் அதை செஞ்சு இதை செஞ்சு பேசுற அந்த அன்புமணியும் சரி, எங்க போய் ஜாமீன் எடுக்க நிற்கிறாப்லையா, போய் வரிசையில் நிற்பாப்லையா, இந்த பையனை வெளில எடுத்து வச்சுட்டு தான் நான் சோர்த்திமுன்னு சொல்லுவாப்லையா? ரெண்டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டே சீனரியா தானே நடக்கும். ஒண்ணு, இந்த பையனை நோக்கி பாமகவை சேர்ந்து யாருமே போக மாட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்ல, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது. ஆனா ஒருவேளை ரிமாண்ட் பண்ணியிருக்க பட்சத்துல யாருமே போக மாட்டாங்க. இப்போ மேல் பாதையில போயிட்டு ஐயா சொல்லிட்டாரு, ஐயா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் விடாதரா பாலு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொன்னார்ல பாலு. மேல் பாதையில எப்படி மேல் பாதை நைட்டோட நைட்டா போய் நின்று கூணும் அப்படியே அந்த பாலு போன அப்படின்னு அவரு போவாரா? போக மாட்டாரு. இப்போ நம்ம ஜெயிச்சுட்டோம்ப்பா அப்படின்னு இந்த டாட்டு திடுற மாதிரி ஒருத்தர் அழுதாருல, அவரு போவாரா? போக மாட்டாரு. இல்ல ஐயா தான் போவாரா? போக மாட்டாரு. இல்ல கண்டிப்பா போக மாட்டாரு. இப்ப அந்த பையனுக்கு வந்து தெரியும் யார் நமக்காக நிக்கிறா, யார் நமக்காக இப்ப தெரிஞ்சிடும். ஆனா இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு அந்த பையன் நொந்து நூடுல்ஸ் ஆக்கும் போது யாரும் கேமரா கொண்டு போய் காட்ட போறது இல்ல, அந்த பையன் இந்த ரிசல்ட் வெளில சொல்ல போறது அது நம்மளுக்கு தெரியாது. அவர் பின்னாடியாவது என்னைக்காவது சொன்னாதான். ஆனா இதே அந்த ஸ்டாலின் அன்னைக்கு வந்து நீங்க விஜய் டிவில வந்து பேசும்போது அன்னைக்கு அந்த சாதிய கும்பல ஒண்ணும் செஞ்சதில்ல. இன்னைக்கு இந்த ஸ்டாலின் திருந்த போது சாதிய கும்பல ஒண்ணுமே பண்ணல. இல்ல அதுதான் சீனரியோ 2 இப்ப எப்பயுமே எதுவுமே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இல்ல இப்ப ரெண்டாவது சீனரியோ இருக்கு, இது ஒரு சீனரியோ. யாருமே போக மாட்டாங்க, அந்த பையன் கைது எதுவும் செய்ய மாட்டாங்க. அவர் வந்து யோசிப்பாரு, யோசிச்சு அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு ஒரு பாயிண்ட் அமையும். ரெண்டாவது சீனரியோ என்ன அப்படின்னா, இந்த சாதி அமைப்பை சேர்ந்த யாராவது ஒருத்தர் போய் அந்த பையனை வந்து வெயில் எடுக்கிறேன், அது செய்யறேன்னு மேற்கொண்டு அந்த பையனை வெளியில் எடுத்து இன்னும் ஃபோர்ஸாக கொம்பு செய்வாங்க. அது எங்க போய் நிறுத்தம் அப்படின்னா, மொத்தமாக இவர்களுடைய சுயநலத்துக்காக ஜெயில் பக்கத்துல போய் நிப்பாட்டோம். இவங்களோட சுயலாபத்துக்காக அந்த பையனை பயன்படுத்திட்டு சக்கையாக்கி தூக்கி போட்டுருவாங்க. எந்த விதமான ஒரு ரெகக்னேஷனோ வந்து ஒரு இதுவோ அங்கீகாரமோ கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சித்திரை முன்னளவு மாநாடு நடந்துச்சுல, முழுக்க அவங்க குடும்ப சண்டை தான் பேசினாங்க இல்லையா? வேற ஏதாவது அங்கே பேசப்பட்டதா? எதுவுமே கிடையாது. மேடையிலேயும் அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட 30 பேர் தான் இருந்தாங்க. பேரம் பேத்தி பொண்ணுங்க பசங்க தான் இருந்தாங்களே ஒழிய வேற யாருமே காணும். இதுல இன்னொரு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் அன்புமணிக்கு அவங்க வீட்டு பெண்கள் தான் கொடுக்குறாங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன அப்படின்னா, இதே அந்த நீயானால பேசினார்ல அந்த பையன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர்கிட்ட அந்த அக்கா சொல்றாங்க, தம்பி தங்கம் உனக்கு தெரிலடா, உன்னை வந்து சாதியை கட்சி பயன்படுத்திக்கிண்டா, உன்னை பயன்படுத்தி தூக்கி போட்டுருவான், ஏடா எனக்கு தெரியுண்டா அப்படின்னு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு ஆப்போசிட்ல உட்காந்து, அது எப்படி எனக்கே தெரியாமல் என்ன எப்படி பயன்படுத்துவாங்க, நான் பயன்படுத்த விட்டாதானே அப்படின்னு. ஆனால் அவரே பின்னாளில் வந்து இன்டர்வியூவில் அவர் என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமாம் என்னை வந்து அந்த அக்கா சொன்னது சரி, என்னை வந்து சாதி அமைப்புகள் பயன்படுத்திக்கிச்சு, அவங்களோட செயலாபத்துக்காக பயன்படுத்திச்சு, எனக்கு எந்த வித அங்கீகாரமும் கொடுக்கப்படவில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரே சொல்கிறார். அந்த மாதிரி பேசுறதில்ல, கம்யூனிட்டி பற்றி பேசுறதில்ல. நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு அக்கா இதில் அந்த ஆப்போசிட்டில் ஒரு அக்கா தங்கம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்கா நான் நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா பேர் சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. இப்போ நீங்கள் முன்னால் இருந்த மாதிரியான நாங்கள் வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்லை எல்லாரும் ஒன்று தான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இப்படி நாளைக்கு அந்த பையனும் வந்து யார் இன்னைக்கு அரெஸ்டாக ரிமாண்ட் ஆகிருக்கிறார்களா, அந்த பையனும் நாளைக்கு வந்து சொல்லக்கூடும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் நிப்பாட்டு. இந்த அரெஸ்ட்டு அவருக்கு இந்த புரிதல் ஏற்படுவதற்கான ஒரு புள்ளியை கிரியேட் பண்ணல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு அந்த ஸ்டாலின் பேசுவோம், அன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு பேசினாப்ல இல்ல, அன்னைக்கு இந்த சாதி கும்பல் வராது. இன்னைக்கு இந்த ஸ்டாலின் பேசுறாப்புல இல்ல, நான் திருந்திட்டேன்னு, இன்னைக்கு இந்த சாதி கும்பல் வரல. ஆனால் அன்னைக்கு வந்து ஆண்ட பரம்பரைன்னு பேசும்போது நம்ம தான் குதிச்சோம். ஜனநாயக சக்திகள் வந்து இல்ல தம்பி அப்படி பேசக்கூடாது, அது உண்மை இல்லை, இது உங்க அழிவுக்கு காரணமாகவும் நீங்க திருந்தி வரணும்னு சொன்னோம். இன்னைக்கு வந்து பிறப்பால் அனைவரும் சொன்னாங்க திரும்பு அப்படின்னு, பிறப்பால் அனைவரும் சமம் சொன்னார்ல, இன்னைக்கு நாம தான் அதே கும்பல் தான் நம்ம கை தட்டி. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி தப்பா போறவங்கள, இந்த மாதிரி வந்து பிறவி மனநிலை இருக்கிறவங்கள அப்படி போவாதீங்கன்னு சொல்லி நாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வேலை செஞ்சு வந்தோம்னா அவங்க கை தட்டுறோம். ஆனா அந்த சாதிய கும்பல் அவனுக்கு தப்பா பேசும்போது எதுவும் சொல்றது இல்ல, அவனுக்கு திருந்தி வந்த போது எதுவும் சொல்றது இல்ல, அப்படியே வந்து பயன்படுத்தி அவ்வளவுதான் வந்த வரைக்கும் லாபம்னு பயன்படுத்தி உறிஞ்சிட்டு விட்டுருவாங்க. இதுல நம்ம தோழர்களுக்கு வைக்கின்ற அதே வேண்டுகோள் தான், தயவு செய்து யாரும் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை ட்ரோல் செய்வதோ பொதுவெளியில போட்டு இது பண்றதோ செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தலைவர்கள் கற்றுக் கொடுத்தது, இல்ல நமக்கு தலைவர்கள் கற்றுக் கொடுத்தது தான்.
இப்போ தலைவர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அரசியல உணர்ச்சி வசப்பட்டு அணுகாத, எதிரிகளை ஜனநாயகப்படுத்துதல். ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு அதை அணுகாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த அப்படின்ற அப்ப அதை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஏன் அவரு வந்து இதை விட மோசமா அரசியல் தளத்தில் நின்று விமர்சிச்சிருக்காங்களா இல்லையா? இவங்க காயத்ரி ரகுராம் பேசாத பேச்சா? ஆமா, எவ்வளவு பேசினாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வர்றப்ப இதே ஜனநாயக சக்திகள் தான் கூட இருந்தது. அவங்க கூட அவங்களுக்கு எதிராக அந்த வார் ரூம் அடியாட்கள் வந்து அவ்வளவு இழிவா நடந்தப்போ விசிக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கட்சிகள் தான் வந்து அன்னைக்கு திராவிடம் பேசுகிற இதே திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிற ஆட்கள் தான் போய் என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்னாடி அதை அவங்க உணர்ந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு இதே அம்பேத்கர் திடலுக்கு புக்கும் சால்வியுமா போய் அண்ணன் திருமாவளவன்னு பேசினாங்க. கொஞ்சம் பசிக்கு நாம் தமிழர் பேர் இருப்பாங்க. அவங்க குறைஞ்சபட்சம் ஏடிஎம்க்கு திருப்பி போட்டுருக்காங்க. அதான் ஒரு ஏடிஎம்க்கு போயிருக்காங்க, ரைட், ஓகே, அவங்க குறைஞ்சபட்சம் திருப்பி போட்டுருக்காங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர் மட்டும்தான் கூட இருந்தார். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு புரிந்து கொண்ட ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, புரிதல் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அது மட்டும் இல்ல, நீ இப்ப இவரை சொல்ற, யார சொல்ற, நீங்க காயத்ரி சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி சொன்னீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காடுவெட்டி குரு தான். காடுவெட்டி குருந்தப்ப அந்த குடும்பத்துக்காக அந்த கட்சிக்காக என்ன பேச்சு பேசினாரு. அவர் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசினாரு, அதே சமயம் அந்த கட்சிக்காக பேசினாரு, கட்சியை வளர்க்க பேசினாரு, அந்த வன்னிய சமூகத்தை வளர்க்க பேசினாரு. ஆனால் அவர் அந்த குடும்பம் கண் முன்னாடியே அவர் இறந்து போனாப்புல. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு? அந்த ஸ்டாண்டு தான். ஏன்னா எங்க அப்பாவை என் கண் முன்னாடியே நீங்க விட்டுட்டீங்க, முழுக்க முழுக்க உங்களுக்காக உழைச்சாரு. உண்மையை ஒண்ணும் இல்ல. இதே காடுவெட்டி குரு வேற கட்சியில இருந்தாருன்னா அவரோட நிலைமையே வேற, அவர் தனியா இருந்திருந்தாலே வேற. இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி குழுவையோ ஒரு கட்சியோ எதிர் நிறுத்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கறத அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே அவங்க தெரிஞ்சுட்டாங்கல்ல. எக்ஸாம்பிள் காடுவெட்டி குரு இருந்தாலும் இதான் பண்ணிருப்பாரு. அடுத்து வந்து முதல்வர் எடுத்துக்கிட்டாலும் அவர் வாழ்க்கையில இது நடக்கிறது கிடையாது. அவர் எவ்வளவு கல்லடிகளை வாங்கியிருக்காரு நம்மளே பார்த்துருக்கோம். ஏன் பேசாத பேச்சா அவரை இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, ஏன் இதெல்லாம் சொன்னாங்கல்ல. நான் இப்போ அவர் ஜாதகத்தில் இருக்க 12 கட்டம் 15 கட்டம் பக்கத்து தெருவில் இருக்க செஸ் போர்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தா அதில் இருக்க கட்டம் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டேன், அவர் முதல்வரே ஆக முடியாது அப்படிலாம் பேசினாங்களா இல்லையா? ஆனால் அதே ஆட்கள் டீ பார்ட்டி ஆனோடனே போய் எஜ்ராஜா அப்படின்னு சிரிச்சுட்டே உட்காந்தாரா இல்லையா? ஏன் இவரை எடுத்துங்க, இந்த பாலியல் குற்றவாளி எடுத்துங்க, அவன் பேச்சாத பேச்சா? அவர் வந்து முதல்வர் குடும்பத்தை பத்தி, முதல்வரை பத்தி, அவருடைய அப்பாவை பத்தி, கலைஞரை பத்தி எவ்வளவு பேசியிருக்கிறாரு, எவ்வளவு கொச்சைப்பட்டி. அதாவது அவர் இறந்துட்டார், அவரு நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு எழுதாத அந்த கடிதம் இவன்ட்ட மட்டும் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? கலைஞர் வந்து நீட்டை ஆதரித்து ஒரு கடிதம் எழுதுனா என்கிட்ட மட்டும் இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு கடிதம் அவர் எழுதவே இல்லை. நம்மளும் அதை ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுட்டு இருக்கான், காட்டுறான்னு. இப்படி அவர் இறந்ததுக்கு பிற்பாடும் அவர் மேல அவ்வளவு அவதூறு அள்ளி கட்டினான் இல்லையா? ஆனா சீமானுடைய அப்பா இறந்து போனப்போ ஃபோன் பண்ணி முதல்வர் சொன்ன வார்த்தை என்ன? வருத்தப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம்ல. எப்படி அப்படிதான் சொன்னாங்கல்ல, நாங்கள்லாம் இருக்கோம், நீங்க வருத்தப்படாதீங்க. யாருகிட்ட? சீமான் கிட்ட. அப்ப அவரு எந்த அளவுக்கு அவர் ஒரு ஜனநாயகத்தை வந்து ஃபாலோ பண்றாரு. பேசக்கூடாது, நியாயத்துக்கு இது பண்ணக்கூடாது. நமக்குமே அதுல வந்து பர்சனலாக நமக்கு அதில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிற நம்ம சொல்கிறது ஓகே. ஆனால் அவர் ஒரு ஃபாலோ பண்ணுறாரு. அவன் இருந்துட்டு போட்டு அவன் பேசிட்டான், இருந்தாலும் அவன் இந்த மோமெண்ட்ல போய் நிற்கணும், அவன் புரிதல் இல்லாமல் பேசுறான். இந்த சிறுவன் மாதிரி தான் இந்த சிறுவன். ஆமா, ஒரு சின்ன அவன்கிட்ட போய் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லை வயசுல 60 அறிவுள்ள சிறுவன், அறிவுல வளர்ச்சியில ஆளும் வளரல அறிவும் வளரல. ஆமா, அந்த மாதிரி இருக்காப்புல. அப்ப நமக்கு முன்னாடி இருக்க தலைவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறது என்ன, நமக்கு வந்து அவங்க வழிகாட்டுறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கோவப்படாதீங்க. ஓகே, அரசியல்ல இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படி நிறைய சிறுவர்கள் வருவார்கள் போவார்கள், கடைசியில புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சேர்ற இடம் நம்மகிட்டே தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறது தான். அதை தான் யூடியூப் ரூட்டை நினைவுபடுத்துகிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த சிறுவரை யாரும் தயவு செய்து ட்ரோல் செய்யாதீங்க. அவர் கண்டிப்பாக மனம் திருந்தி நம்மகிட்ட திரும்பி வருவார். அவருடைய டிரான்சிஷனுக்கு இப்படி எடுத்து போட்டு உட்காந்து வீடியோ செய்வதற்கு யூடியூப் ரூட்டை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது.